போடா போடி படத்தின் இயக்குனராக அறிமுகமானவர் தான் நம்ம விக்னேஷ் சிவன். சிம்பு, வரலட்சுமி, சோபனா, VTV கணேசன் பலரும் நடித்திருந்த அந்த படம் நல்ல கதை அம்சத்துடன் வந்தாலுமே அந்த படம் பெரிதளவு ஓடவில்லை. அந்த படத்திற்கு பிறகு விக்னேஷ் சிவனுக்கு பட வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்கவில்லை. ஆனால் போஸ்டர் டிசைன், பாடல்கள் எழுதுவன தன்னை சினிமாவிலே வைத்துக் கொண்டார். அப்படி அவர் என்னை அறிந்தால் படத்தில் ஒரு பாடலை எழுதினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அஜித்தின் 62வது படத்தை இயக்குவதாக இருந்த விக்னேஷ் சிவன் அதிலிருந்து வெளியேறி இப்பொழுது எல்லைக்கே என்ற படத்தை இயக்கி வருகிறார். முதலில் அந்த படத்துக்கு எல்ஐசி என்று பெயர் வைக்கப்பட்டிருந்தது. லலில் படத்தை தயாரிக்க இதில் பிரதீப் ரங்கநாதன், SJ சூர்யா, கீர்த்தி ஷெட்டி உள்ளிட்டோர் நடிக்கின்றனர். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் இதில் முக்கிய விடத்தில் நடிக்கிறார். இந்த படத்தினை விக்னேஷ் சிவன் ரொம்பவே எதிர்பார்த்திருக்கிறார். இந்த மாதிரி சிச்சுவேஷன் இப்படி போயிட்டு இருக்கும்போது சமீப நாட்களாகவே நயனும் விக்னேஷ் சிவனும் சர்ச்சையில சிக்கிட்டு வராங்க. தனுஷுடன் அவர்களுக்கு ஏற்பட்ட மோதலை எடுத்து நயன் ஒரு பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டியில் வலைபேச்சு குழுவினரை 3 குரங்குகள் என்று கூறியிருந்தார். இதற்கிடையே புதுச்சேரி அரசுக்கு சொந்தமான ஹோட்டலை விக்னேஷ் சிவன் விலைக்கு கேட்டதாகவும் கூறப்பட்டது. ஆனால் அதனை மறுத்து விக்கி விளக்கம் அளித்திருந்தார். இந்த நிலையில் வலைபேச்சு பிஸ்மி சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்றை கொடுத்தார். தனியார் யூடியூப் சேனலுக்கு அளித்த அந்த பேட்டியில் விக்னேஷ் சிவன் குறித்து பேசிய அவர், கவர்ச்சி நடிகை சோனா வீட்டில் வேலை செய்தவர் தான் விக்னேஷ் சிவன். பல மாதங்கள் அவரது வீட்டில் தான் விக்னேஷ் சிவன் தங்கியிருந்தார் என்று கூறியிருந்தார். தற்பொழுது இந்த செய்தி தான் இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஓகே வீவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.